இருக்க நன்றி கலந்த வணக்கம். புது சட்டங்க இல்ல பிள்ளை உனக்கு தான் கவலைப்படாத, விட்டு கொடுத்துறேன். இந்த மாதிரி காலையில வருவேன். ஆத்தூர் வேம்பலகாணி ஜெபலக்கே கூப்பிட்டேன். கூப்பிட்டேன் ஆர்ப்பத்துல கூப்பிட்டேங்க. சொன்னீங்க கத்திரிக்காய் காம்பலைன்னு அப்படியா சொன்னீங்க? அப்படியே சொன்னீங்க. சொன்னீங்க அப்படிதான் சொன்னேன். ஒரு பொம்பளை பார்த்தா கையிரு கையெல்லாம் ஏறக் கூடாது. ராசாத்தி உன்னை எண்ணி ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல கண்டிலுக்கே ராப்பகல கண்டிலுக்கே நானு முந்தன் கை பிடிக்கே ராப்பகல கண்டிலுக்கே நானு முந்தன் கை பிடிக்கே மஞ்சே சேவந்து போவா மன்னார் கூட்டியில் முத்த போவா மஞ்சே சேவந்து போவா மன்னார் கூட்டியில் முத்த போவா மன்னார் கூட்டிக்கு போயிருந்தேன் மரிக்கோலந்து வாங்கி வந்தேன் மன்னார் கூட்டிக்கு போயிருந்தேன் மரிக்கோலந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல கண்டிலுக்கே ராப்பகல கண்டிலுக்கே நானு முந்தன் கை பிடிக்கே ராப்பகல கண்டிலுக்கே நானு முந்தன் கை பிடிக்கே சித்திர மசத்தில திருவாரூர் சேரோட்டம் திருவாரூர் சேரோட்டம் சேவடியா உண்டல் கண்ணோட்டம் ஏன்டா பக்கிற புடிடா எதுடா தங்கச்சி தப்பு தப்பா பாடுற? ஏய் உங்க யார் தங்கச்சியா? அண்ணா பாத்துவா அண்ணன் எத்த பெருசு தங்கச்சி எத்த பெருசுன்னு பாத்துக்கோ. என் கூட பிறந்த எங்க அண்ணடி. உங்க அண்ணனா என்ன மயிர்கள் நடிச்சா? ஒட்டே போய் வரே உண்டா அப்பாடே குளித்து வீராசாமி ஆடுறா. அண்ணே நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்காரு. நான் தான் இழைச்சு போயிட்டேன். டேய் உங்க தங்கச்சி வந்திருக்குது இல்ல, அருமையா ரெண்டு பாட்டு எடுத்து விடு. அருமையா எடுத்து விடணும். ஏய் பாடுறல்ல ஆமா சந்தைக்கு போன மட நடி பாரு வாக்கிங்க ஆண்டோ ஆண்டோ குச்சா விட்டு நாண்டோ சக்காலத்தி வாடு இது கூதில என்ன ஏடா அது எப்பட நீ பார்த்த? ஏடா தங்கச்சி தங்கச்சி கூதி ரெண்டு கேடு நடக்க. பாட்டு அப்படி சரி வேற பாட்டு பாடு. பட்டாம்பூ செடி நீ பட்டாம்பூ செடி பட்டாம்பூ செடி நான் பட்டாம்பூ செடி பழகன்னு சொல்லிக்கிறேன் பவள கண்ணாடி அப்புறமா வந்து நாம முன்னாடி அழகே அழகே உன்னை வணங்கியாக்கவா கணவனை கையா குடிக்கணும் காலையில உபா கொடுக்கணும். பிள்ளைக்கு அதான கொடுப்பேன், பிள்ளைக்கு அதான கொடுப்பேன். ஏண்டா கொடுத்துருவியா? ஏண்டா நீ இருக்கிறது எத்த பெருசு அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்குறங்கிற காலையில வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. முடியாது. சரி போ பின்னாடி கேட்டு பின்னாடி போ. இருந்தாலும் பாப்பா அந்த அண்ணா ஓய் உங்களை விடவே உங்க தமிழ் நல்லாவே பாடுறாரு. சும்மாவா பாடுற பாட்டு எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? எப்படி அப்படி எனக்கு சூப்பரமா இருந்தது. அவன அதுதான் பாக்குறான். போ பாடுற பாட்டு சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சுங்கிற. ஓஹோ ஏத்திக்கிட்டாலும் தடுமாறிக்கிட்டே தள்ளாது. இருந்தாலும் போனால் போகட்டும் போகட்டும். வீண் வார்த்தையில் பேசிக் கொண்டிருந்தால் ஆமா வெகு நேரம் ஆகிவிடும், நேரக்கால தாமதமாகிவிடும். ஆமா ஆமா அதனால சீராயிருக்கு தெய்வீக சபை. இச்சபைக்கு முன்பதாக ஆணாகி பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாகி பிறந்த தாய்மார்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியரும் நாடக கலா ரசிக்க பொதுமக்கள் யாபத்திற்கு கடலை போல் சொல்கிறார்கள். இப்படி கடலை போல் கூட்டமால இருக்கிறாங்க. ஆமா ஆமா என்னடி காரணம்? தெரியல 6-10 பிள்ளைங்க தர நேரத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்னத்துக்கு இதா ஒங்கினாக்கி மலையம்
ஒங்கி நாய்க்கு மலை வந்துறேன். உனக்கு பால் வாங்கி தண்ணி கம்முடு. புரியுதா? பல உனக்கு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துட்டான். இது ஜெயகமலத்திலே அதாவது எழுதியுள்ள ஸ்ரீலாத்திரி கிராடகுடி பிரம்மாண்ட நாயகி உலகமெல்லாம் அருள்பாலிக்கக்கூடிய மகாசக்தி வாய்ந்த இன்னும் மாரியம்மன் மதுரைகள் பண்டிகை முடித்து ஊர் பொதுமக்கள் யாவற்றையும் ஒன்று சேர்ந்து நாடகமானது வச்சிருக்கிறாங்க. ஆமா, நாடகம் வைத்து நல்லுள்ளங்களும் நாடகத்தை காண வந்த அனைத்து ரசிக பொதுமக்களும் அது மட்டுமல்ல வெளியே வந்தவுடனே இல்லை என்று சொல்வதற்கு பெண்ணிடத்தை பாராட்டி பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அந்த சிவன் பக்தனாகப்பட்ட ஐயா நான் பேர் வெங்கடாச்சலமா இன்னும் பேர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய வெங்கடாச்சலம் ஐயா அவர்களும் அதாவது மகேஷ் அவர்களும் நமக்காக வேண்டி இல்லை என்று சொல்வதற்கு வாரி வாரி வழங்கியிருக்கிறார். வாரி வழங்கி நல்லுள்ளங்கள் ஒரு காலிகளுக்கு மறுகாலி மலை போல் வளர்ந்து மதுரையில் மாரியம்மன் சந்தை எப்படி ஆளுக்கு ஓங்கிட்டு வழங்குகிறோம் அது போல குடும்பப்படுத்தி மென்மேலும் ஓங்கிட்டு வளர்ந்து ஆண்டபடி வேண்டுகிறீர். ராமா இருந்தாலும் அப்படிப்பட்ட மாரியம்மனுக்காக வேண்டி என்ன நாடகம் அருமையா நாடகமையா? இந்த மாதிரி நாடகம் வைக்கிற மாதிரி கேட்டுக்கணும். ஆமா, அவரு பவளக்கொடி பொள்ளக்கார மாமா புள்ளக்கடி இங்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் துளசி அம்மாள் பிறப்பு. இந்த நாடகத்துல நீங்கள் வந்தபடியால் நீங்கள் யார்? உங்களுடைய பெயர்? துளசி மாலா பிறப்பு. இந்த நாடகத்தில் யாரு? எத்தனை மணிக்கு வந்தோம்? நம்ம சரியா 8 மணிக்கு வந்தோம். 8 மணிக்கு வந்தோம்ல? டைம் எத்தனை? இப்ப மணி 12 மணி. 12 மணி ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. ஒரு டீ நீ என்ன புளிச்சு போட்டு டீ? ஜாலரா அடிச்சு. ஜாலரா அடிச்சியா? நான் சோப்புல பண்ணி போட்டு போய் உட்கார்ந்துக்கறேன் பாரு. ஆமா. டீ தான் வேணும். ஆமா. அந்த மாதிரி சுண்ணி புடிச்சு வாங்கிட்டேன். ஏய் வாடா. ஏய் வந்துரு போய்.
டீ வேணுமா? அண்ணா ஓய், நம்ம ஊரை தேடி கூத்தாடிங்க 15 பேர் வந்துட்டாங்க. அதனால என்னமோ பண்றதுன்னு தெரியல. ஒரு 14 பால் டயர் கொண்டு வந்து கொடுங்கல, குடிச்சு குடிச்சு சாவட்டும். 14 பால் டயர். கோமாளிக்கு மட்டும் பூஸ்ட். 15 பேர் பால் டயர் குடிச்சு சாப்பிட்டு வந்திருக்கோம். பால் டீ தான் நானும் சொல்றேன். ತಾಯಿಗೆ ಕಪ್ಪರ್ ಪಟ್ಟು ಉತ್ತರ ಪೋಯ್ పెట్టు ఊ పెట్టరా తాయికి ఆడికి ఊ పెట్టండి వచ్చాడు పుట్టవాడి அம்மா தமாசே வேண்டாம் அம்மா, ஏன்டா தமாஸ் பண்ற? அப்பா இரு, இப்ப என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா இப்ப இத்தனை பேர் கூட கேட்பாரா? தமாஸ் பண்ணா மட்டும் கேளுங்க. தமாஸ் பண்ண மாட்டேன். யார் நீங்க பேர் இருந்தாலும் எனது பேர் தான் சசிதேவி என்று சொல்லக்கூடிய இந்திராணி. உங்களுடைய பெயர் இந்திராணி? ஆமா. அப்படி இந்திராணியாக நீங்கள் இருந்தாலும் பெற்றெடுத்த தாயார் தந்தையார் யார்? அப்படியா? ஆமா சாமி. Yeah.
ఉణవ సచ్చింటారా అంతేం చూసారంటే వాడు తన్న పోలా మోగడు అడిగేదమ్మా కూతారు పేసరా அம்மா அப்படி இது இந்திராணி ஆகப்பட்டவள் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? விடமா பிறந்தீங்க அன்று ஒரு நாளையிலே தேவாதி தேவர் அதாவது தேவரெல்லாம் ஒன்று சேர்த்து மந்திரிகளே அவளை மத்தாகவும் திருப்பாரி கடலை பால் சட்டியாக வைத்து வாசிகர் சொல்லக்கூடிய பாம்பி அணைக்கீராக குட்டி சந்திரனை தூளாக நிறுத்தி தேவர்கள் ஒருவரும் அரைக்கர்கள் ஒருவரும் தேவ அமிர்தம் கிடைத்தார்கள். ஆமாம்மா அந்த அமிர்தமாக கடைய அதாவது 66 பண்டிஸ்டில் பிறந்தது அமிர்தத்தில். சரி அதிலே பிறந்தவர்தான் இந்த இந்திராணி நானும் அப்படி இந்திராணியாக தேவ அமிர்தத்தின் வழியாக பிறந்திருந்தாலும் உங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் என்பது ஆனதா இல்லையா? ஆகிவிட்டது. அம்மையம்மாள இருந்தாலும் ஆமா நீங்க திருமணம் செய்து சொன்னீங்களே இந்திராணி ஆகப்பட்டவள் நான் யாரை கல்யாணம் செய்தேன்? யாரே? என் கூட்டுக்காரி அவருடி. வாழ்ந்ததெல்லாம் போதும் என்று வைகுந்தம் சேர்ந்தார். பிழைத்த காலம் போதும் என்று பொன்னுலகம் சேர்ந்தார். யாரே? வேல்முருகன் அவர்கள் ஆண்டவரது காரணத்தால் இது ரேவதி மகாராட்சி கொடுத்து நமக்காக வேண்டி 10 ரூபாயும் அதாவது சுங்கர் செட்டியாரா தாசர் அவர்கள் மாற்றப்படுத்த காரணத்தினால் இது சங்கு செய்ய வேண்டியவர்கள். ஆமா
மாயவனுக்காக வேண்டி சங்கு சேவடி உதவுகிறாரே அவரு கூட்டம் கொலையாமல் கொண்ட போவாடாமல் கூட்டம் கொலையாமல் கொண்ட போவாடாமல் அருகம்புல் போல ஆயிரங்களை வைத்து மூங்கில்களை போல் முன்னூறுகளை வைத்து எவ்வளவு நாளாலும் சரி குடியும் கொடுத்துருமா இருக்கிற ஆண்டவனுடைய தன்னுடைய கணவர் எப்படி அங்கேயே பார்க்காத கண்ணம்மா ஓய் நான் யாரை கல்யாணம் செய்தேன் யாரம்மா அவருடி எவருடி அவரே தான் எவரு தெய்வலோகம் புண்ணுலோகம் அமராவதி என்று சொல்லக்கூடிய 3 லோகத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தேவ கோமா என்று சொல்லக்கூடிய யாரு தேவ தேவேந்திர மகனை கல்யாணம் செய்தேன் அண்ணவரை கல்யாணம் செய்து சித்திரசேரன் தேவியானை மந்திரமாலை சொல்லி 3 மக்களை பெற்றெடுத்து சீரும் சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் சரி என்னத்துக்கு அப்படி பேசுறீங்க இருந்தாலும் பார்க்க ஆமா பரவாயில்ல தம்பி அம்மா தங்கள் பொன்னால திருடி பால் வச்சு அடிப்படையே சுவாமி எப்படி பண்ணடி எப்படிங்க ராணி பாதத்தை பணிந்தமையினால் இந்த பரந்த உலகிலே
பாதத்தை படித்தபடினால் என்றும் நலமுடன் வாழ்வாய். வாழ்வாய். ஒரு வார்த்தை வந்துவிட்டால் போதும், இந்த வையகத்தில் கோடானு கோடிகளை வாழ்ந்திருப்பேன். இருந்த போதிலும் மன்னா அழைத்ததோடு தாஜ்மார்களை விட்டு அதிசீக்கிரம் அழைத்து வந்த காரணங்கள் யாரு சுவாமி? இப்பதான் நீ வந்திருக்கிற. இந்த நாளி இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்கிறான். என் மீது பாசம் அதிகம் அல்ல, நான் இல்லாம அவன் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். நீங்க எல்லாம் கூட இருந்துருவாங்க. நீங்க எல்லாம் கூட இருந்துருவாங்க. தேவி, உன்னை நான் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? இதோ இந்த அமராவதி பொன்னுலோகம் தேவலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்துக்கு அதிபதியாக இந்திர பகவானா இருந்தாலும் தேவாதி தேவருக்கெல்லாம் மேன்மை தாங்கிய இந்திரனாக நான் இருந்தாலும் ஆனால் மும்மூர்த்தி தேவருக்கின்றார் சிவன் விஷ்ணு பிரம்மா படைக்கின்ற பொறுப்பேற்ற பிரம்மதேவன் இருக்கின்றார். உயிர் கொடுத்து உழைக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கின்றார். அளிக்கும் பொறுப்பு அரிராமன் இருக்கின்றார். இப்படி 3 கடவுள்கள் இருக்க இந்த கடவுளுடைய திருவடி பாதத்தை நானும் பணியணும். அதனால மும்மூர்த்தி தேவர்களுடைய பாதத்தை நீங்க பணியணுங்கிறீங்க. பணிய வேண்டும். சரி, இப்படிப்பட்ட தேவாதி தேவருடைய பாதத்தை பணிவதற்கு நல்லதாக இருந்தால் உன்னை வாய் வார்த்தை சொல்லிவிட்டு தான் போக வேண்டும். அப்படிங்களா? அதனால யாராவது நம்மை தீமை பத்தி ஏதாவது இருந்தா சுவாமி வந்து விடுவார். இப்படி தேவனோ அதாவது தேவாதி தேவை பார்ப்பதற்கு போய்கின்றன்னு சொல்லி சற்றே உங்களை வைத்திரமா இருக்கு சொல், நான் வந்து விடுகிறேன். அப்படி ஆகட்டும், சென்று வாமா. இப்பொழுது மும்மூர்த்தி தேவர்கள் மும்மூர்த்தி சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படி போடுங்க என்ற சொல்ல படைக்க பொறுப்பு பிரம்மதேவன் உயிர் கொடுத்து உணவளிக்கக்கூடிய சிவபெருமான். அவங்கள எப்படிப்பட்ட கடவுள்? ஏழுமலையான் ஸ்ரீமந்த கண்ணன் அவரு எப்படிப்பட்ட கடவுள்? இப்படிப்பட்ட தெய்வங்களே பாதத்தை பணிய வேண்டும் அல்லவா? தேவாதி தேவனுடைய பாதத்தை எல்லாம் பணியலாம் என்று புறப்படும் போது நாராயணா என்று ஒரு சத்தம் வருகிறது. சத்தம் கேட்குது. நாடி நாம் அறிந்து விட்டு தான் போக வேண்டும். புறப்படுவோம், போய் பார்க்கலாம். சபையோர்களே, தேவேந்திர மன்னன் தேவேந்திர மன்னனாகப்பட்டவர் சிவன் விஷ்ணு பிரம்மா அவருடைய பாதத்தை பணிய போகும் பொழுது அதே சமயத்தில் நாராயணன் நாரதர் சபைக்கு வரும் விதம் காண்க.